வணக்கம். கவிதை பாடும் அழகில் எனும் திரைப்படத்தின் மூலம் கோலிவுட்டில் 1990ஆம் ஆண்டு கால் பதித்து தமிழ், தெலுங்கு என 2 மொழி படங்களிலும் பிஸியாக நடித்து வந்த நடிகை ஈஸ்வரி ராவ் 2005ஆம் ஆண்டு சினிமாவிலிருந்து ஓய்வெடுத்து பின் மீண்டும் 2018ஆம் ஆண்டு காலா திரைப்படத்தின் மூலம் கோலிவுட் பக்கம் திரும்பினார். 1997ஆம் ஆண்டு வெளியான VIP திரைப்படத்தின் மூலம் கோலிவுட்டில் கால் பதித்த நடிகை சிம்ரன் 2005ஆம் ஆண்டுக்கு பின் சினிமாவில் இருந்து விலகி பின் 2008ஆம் ஆண்டு வாரணாயிரம் திரைப்படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தார். 1988ஆம் ஆண்டு சிஷியன் திரைப்படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமான நடிகை கௌதமி 1998க்கு பின் சினிமாவில் இருந்து விலகி இவர் 2015ஆம் ஆண்டு வெளியான பாவனாசம் திரைப்படத்தின் மூலம் கோலிவுட்டில் ரீஎன்ட்ரி கொடுத்தார். 1996ஆம் ஆண்டு வெளியான பிரியம் எனும் திரைப்படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமாகி மலையாளம், தமிழ், ஹிந்தி மொழி படங்களில் பிஸியாக நடித்து வந்த நடிகை ராசி 2006ஆம் ஆண்டு சினிமாவில் இருந்து விலகி பின் மீண்டும் 2013ஆம் ஆண்டு 9 குரு திரைப்படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தார். 1991ஆம் ஆண்டு ஆத்தா உன் கோயிலிலே திரைப்படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமான நடிகை கஸ்தூரி 2001ஆம் ஆண்டு வரை பரபரப்பாக நடித்து வந்தார். பின் சிறிது காலம் சினிமாவில் இருந்து ஓய்வு எடுத்து மலைபலை திரைப்படத்தின் மூலம் 2009ஆம் ஆண்டு ரீஎன்ட்ரி கொடுத்தார். 1999ஆம் ஆண்டு வெளியான கல்லழகு திரைப்படத்தின் மூலம் கோலிவுட்டில் கால் பதித்த நடிகை லைலா 2006ஆம் ஆண்டிற்கு பின் சினிமாவில் இருந்து விலகினார். பின் 2022ஆம் ஆண்டு வெளியான சர்தார் திரைப்படத்தின் மூலம் கோலிவுட்டில் ரீஎன்ட்ரி கொடுத்தார். 1989ஆம் ஆண்டு வெளியான புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தின் மூலம் கோலிவுட்டில் கால் பதித்து 2000ஆவது ஆண்டு வரை பிஸியாக நடித்து வந்த நடிகை சித்ரா பின் 13 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின் மத்தாப்பு திரைப்படத்தின் மூலம் 2013ஆம் ஆண்டு கோலிவுட்டில் ரீஎன்ட்ரி கொடுத்தார். இந்த நடிகைகளில் யாருடைய ரீஎன்ட்ரி அட்டகாசமாக இருந்தது என்றும் எந்த நடிகை அன்றும் இன்றும் உங்களுக்கு பிடிக்கும் என்றும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.